Assalamualaikum and hello friends, welcome back to my channel Noorjahan's daily life. இன்னைக்கு ஒரு non-veg recipe தான் பார்க்க போறோம் friends. அதாவது பீஃப்ல சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர்ல 3/4 கிலோ அளவுக்கு கறி நல்லா கழுவி சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4 காஞ்ச மிளகாய், அதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இது மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 8லேருந்து 10 விசில் விட்டுக்கிறேன். உங்கள் கறி வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்குங்க. நான் ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டேன். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் மீடியமான 2 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற மட்டும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கறியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தாலும் பார்த்து சேர்த்துக்குங்க. பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆனதும் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிளகாய்த்தூளும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா தீஞ்சிரும். இப்போ நம்ம வேக வச்சுக்கிற கறியை சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ண விடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கேன். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும், ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இன்னும் வச்சிங்கனாக்கா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் சுவையான பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்ப்போம். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.